மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு இளைஞன் கோவிலின் படிகளில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். என் வாழ்க்கை ஏன் இப்படியாயிருக்கு? நான் நல்லவன்தான், ஆனால் ஏன் எல்லாம் என்னை விட்டுப் போகுது? என்று மனம் உடைந்து விநாயகரை பார்த்தான். அந்த விநாயகர் தங்க ஒளியில் பிரகாசித்து அமைதியாக சிரித்தாற்போல தோன்றியது. அவன் கண்களை மூடி அழுதான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு காட்சி. கைலாசத்தில் சிவபெருமான் நின்றார், அருகில் விநாயகர். விநாயகர் மெதுவாக அவனை நோக்கி சொன்னார், நீ தோல்வி என்று நினைப்பது நான் உனக்காக திறந்து வைத்த புதிய பாதை. அவன் கண்ணீருடன் கேட்டான், அப்பா, ஏன் இவ்வளவு வலி? அப்போது சிவபெருமான் பேசினார், மகனே, உன்னை பலமாக்காமல் நான் உன்னை உயர்த்த முடியாது. காற்று பலமாக வீசினால்தான் மரத்தின் வேர் ஆழமாகும். இருள் வந்தால்தான் ஒளியின் மதிப்பு தெரியும். விநாயகர் தன் தும்பிக்கையால் அவன் தலையை தொட்டாற்போல உணர்ந்தான். உன் கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொரு வழியும் உன்னை உன் உண்மையான உருவத்துக்கு கொண்டு செல்கிறது. நம்பிக்கை விடாதே. நான் முன்னால் தடையாக நிற்பதில்லை, உன் பின்னால் தாங்கி நிற்கிறேன். அவன் திடீரென்று கண்களை திறந்தான். மழை நின்றுவிட்டது. மேகங்களுக்குப் பின்னால் சூரிய ஒளி. அவன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம். அவன் மெதுவாக சொன்னான், ஓம் விநாயகாய நம. நான் மீண்டும் தொடங்குகிறேன். அந்த நாள் முதல் அவன் தோல்வியை பயப்படவில்லை. ஏனெனில் அவன் தெரிந்து கொண்டான், தடைகள் சோதனை அல்ல, அது சிவன் தரும் செதுக்கல். வழி தண்டனை அல்ல, அது விநாயகர் தரும் வடிவமைப்பு.